உற்சாகமான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு வீடு கட்டிகிட்ருக்கீங்க, வரைபடம் அமைச்சிருக்கீங்க, அல்லது வீடு ஏற்கனவே நீங்கள் இருக்கிற வீட்டில் சின்னதாக ஒரு சாஸ்திரத்தில் இந்த பூஜை அறையானது மாற்றம் செய்ய போகிறீங்க அப்படின்னா இருக்க வேண்டிய இடம் ஒரு 3 இடம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஈசான மூலையில் பூஜை அறை இருக்க வேண்டும், வடகிழக்கு மூலையில் நார்த் ஈஸ்ட் கார்னர். 2வது பிளேஸ் தென்மேற்கு கன்னி மூலையில் பூஜை அறை இருப்பது சிறப்பு. கன்னி மூலைன்னா கன்னி மூலையில் இல்லை, கன்னி மூலை பெட்ரூம் இருக்கணும், அது அட்ஜாயினிங். ஸோ அதில் நீங்கள் பூஜை அறை அமைக்கலாம். இல்லை சார் நுக்கன் கார்னரில் அமைக்கக்கூடாது, நன்றாக அமைக்கலாம். நித்திய பூஜை செய்பவர்களுக்கு, அசைவம் சாப்பிடாதவர்களுக்கு கண்டிப்பாக கன்னி மூலையில் பூஜை அறை அமைக்கலாம். ஸோ ஏதோ நாங்கள் கதவை திறந்து பூஜை பண்ணுவோம் சார், எதை வேணாலும் அங்கே வச்சு தான் நாங்கள் எடுப்போம், நித்திய பூஜை எங்களுக்கு இருக்குது அப்படின்னா கன்னி மூலையில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் கன்னி மூலை பெட்ரூமுக்கு அட்ஜாயினிங் வச்சுக்கோங்க. 3வது பிளேஸ் பிரம்மஸ்தானத்தில் நீங்கள் வைக்கிறது ரொம்ப சிறப்பு. ஸோ இந்த பூஜை அறையானது வடகிழக்கு 1, தென்மேற்கு சார்ந்து இருப்பது 2, பிரம்மஸ்தானம் 3. ஸோ இந்த 3 இடத்துல ஒரு இடத்துல நீங்கள் பூஜை அறை அமைப்பது சிறப்பு. இந்த பூஜை அறையில் ஏதாவது ஒரு சந்தேகம் உங்களுக்கு ஏற்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு வரைபடம் ஏதாவது நீங்கள் அமைச்சிருக்கீங்கன்னாலும் எங்கள்கிட்ட அனுப்பி நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம். புதுசாக வரைபடம் அமைக்கணும், இல்லை புதுசாக நீங்கள் அமைச்சிருக்கிற வரைபடம் சரி பார்க்கணும், இல்லை நாங்கள் ஒரு காலி மனம் வாங்க போகிறோம், அது ஜாதகம் பார்த்து சரியாக இந்த திசை பொருந்துமா அப்படின்றதுன்னு வேணும்னா கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஒரு முன்பதிவு செஞ்சு நீங்கள் நேரில் வரலாம், இல்லைன்னா ஆன்லைனில் பெற்றுக்கொள்ளலாம். வணக்கம்.